Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து SBPO 2017 கேட்ட ஒரு நியூ பேட்டர்ன். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு அதில் வந்து டைரக்ஷன் கான்செப்டை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லீனியர் ரோ சரியா, ரோ வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டு அதில் வந்து டைரக்ஷன் கான்செப்டை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி மிக்ஸ் பண்ணினா இந்த கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். There are six cars A, B, C, D, E and F parked in a row facing north direction but not necessarily in the same order. ஸோ இது வந்து சேம் ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ மொத்தம் ஒரு 6 கார் இருக்குது. அந்த 6 காரும் நார்த் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோ வைஸ் வந்து ஆர்டராக பார்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா த டிஸ்டன்சஸ் பிட்வீன் 2 adjacent cars ஆர் சக்ஸசிவ் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு காருக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் கார் அண்ட் செகண்ட் கார் இஸ் 3 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட் கார் தேர்ட் கார்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர், ஃபஸ்ட் கார் ஃபோர்த் கார்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டர். இந்த மாதிரி சக்ஸசிவ் மல்டிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு காருக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B இஸ் 33 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 33 மீட்டர். ஸோ அப்போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கார் A இஸ் டு தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கார் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யார் வந்து யாருக்கு லெஃப்ட் அப்படின்னு பார்த்தா பியோட லெஃப்ட்டில் A வரணும், இமிடியட் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல B எடுத்துக்கிறேன். பிக்கு இமிடியட் லெஃப்ட் பொசிஷனில் யார் வரணும்? A வரணும். இந்த இடத்துல யார் வரணும்? A. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 33 மீட்டர். ஸோ இந்த இடத்துல A இருப்பாங்க, இந்த இடத்துல B இருப்பாங்க. 33 மீட்டர். பியோட இமிடியட் லெஃப்ட்டில் A. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார்ஸ் E அண்ட் F, ஈக்கும் எஃப்க்குமான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 99 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 99 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு காருக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் ஆனது மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல 33 அப்படின்னா இந்த சைடில் என்ன வரணும்? 36 வரணும். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? இங்கே சம்மோன் வருவாங்க யாராவது. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணும்? 39 வரணும். சரியா? ஸோ இந்த இடத்துல சம்மோன் வருவாங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டால் ஏவுடைய லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல என்ன வரலாம்? 33 அப்படின்னா இங்கே 30 மீட்டர் வரலாம். ஸோ இந்த இடத்துல சம்மோன் வருவாங்க. ஓவரால் எத்தனை பேர்? 5 பேர் ஆச்சா? இந்த இடத்துல 27 மீட்டர் இருக்கும். பிகாஸ் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் வரலாம், பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது வருதா அப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ B எடுத்தாச்சு, A எடுத்தாச்சு. கரெக்டாக 2 கார் மட்டும் நம்ம பார்க் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் E அண்ட் F இஸ் 99 மீட்டர். ஈக்கும் எஃப்க்குமான டிஸ்டன்ஸ் வந்து 99 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். எந்த 2 டிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் 99 வருதுன்னு பாருங்கள். இங்கே 36 இருக்குது, இங்கே 39 இருக்குது. சரியா? அப்போ 36 39 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 99 வருமா? கிடையாதுல்ல. ஸோ பட் இந்த இடத்துல 30 இருக்குது, இங்கே 33 இருக்குது, இங்கே 36 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 99 வருமா? கண்டிப்பாக வரும். அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் F எடுத்துக்கலாம் அல்லது E எடுத்துக்கலாம். எய்தர் F ஆர் E. இங்கே F எடுக்கலாம் அல்லது E எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன எடுக்கலாம்? இந்த இடத்துல E எடுக்கலாம் அல்லது F எடுக்கலாம். பிகாஸ் எஃப்க்கும் ஈக்குமான டிஸ்டன்ஸ் தான் என்ன வரும்னா 99. 30 33 36 இது மூணுத்தையும் ஆட் பண்ண வருது 99 மீட்டர் வருது. கரெக்டாக? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கார் E அண்ட் F வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் E அண்ட் D இஸ் மல்டிபிள் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டாங்க. ஈக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 2, 2 மடங்கு, அதாவது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த கார் B இஸ் 75 மீட்டர் அவே ஃப்ரம் கார் C. சிலேருந்து பார்க்கும்போது 75 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எது? கார் B. அப்போ 75 மீட்டர் அப்படின்னா எந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 75 வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல B இருக்குது.
அப்போ 36 39 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 75 வருதா வருது. அப்போ இந்த இடத்துல யார் தான் இருக்கணும்? சி தான் இருக்கணும். சிக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 75. 39 + 36 வந்து 75. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 75 வருமா? 30 33 63 வருது. 63 + 7 அப்படின்னா 70 70 + 20 19 வருது. பட் 75 வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 75 வருது? 36 39. இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண மாதிரி தான் 75 வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம யார் தான் எடுத்தாகணும்? சி தான் இந்த இடத்துல எடுத்தாகணும். கிளியரா? ஸோ சிக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் தான் 75ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். கார் டி இஸ் in one position to the left of C but not to the immediate left of C. C உடைய immediate leftல கார் D கிடையாது. பட் சிக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு பொசிஷனில் டி வருவாங்க. ஆனால் இமிடியேட் லெஃப்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல சி அப்படின்னா இதுக்கு லெஃப்ட்டில் ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது. இந்த இடத்துல யார் எடுத்துக்கலாம்? டி எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் டி எடுத்தாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அவரால் 6 மெம்பர்ஸ் வந்துட்டாங்களான்னு பார்த்தா 3 + 3 6 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ அடுத்தது பார்க்கலாம். கார் எஃப் ஸ்டார்ட்ஸ் மூவிங். இப்போ தான் டைரக்ஷன் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? கார் எஃப் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டுவார்ட்ஸ் நார்த் அண்ட் ஆஃப்டர் கோயிங் 18 மீட்டர் இட் டேர்ன்ஸ் ரைட் தென் இட் மூவ்ஸ் 63 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ கார் எஃப் நாம் எடுத்துக்கணும். எஃப் வந்து 18 மீட்டர் போயிட்டு 63 மீட்டர் வந்து ரைட் சைடில் ட்ராவல் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ எது கரெக்டாக இருக்கும்? எஃப் வந்து எந்த இடத்துல வருங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போது 18 மீட்டர் இது நார்த்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 63 மீட்டர்னா ரைட் எடுக்கணும். ரைட்னா இந்த சைடில். அப்போ 30 + 33 63னா பிக்கு நேராக. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல எஃப் இருக்கலாம். அல்லது ஒருவேளை இந்த இடத்துல தான் எஃப்னு எடுத்தால் இந்த இடத்துல 18 மீட்டர் போகுது, 63ன்னு சொல்லிட்டாங்க. 39 ப்ளஸ் ஒரு 3னா 42 வருமா? 42வும் 39 ஆட் பண்ணால் 63 வருமானா வராது. அப்போ எந்த இடத்துல எஃப் வரும்? இந்த இடத்துல எஃப் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும், ஷூட்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல எஃப் எடுக்கிறது ஷூட்டபுளாக இருக்காது. அதனால் இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த இயை கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த எஃப் எடுத்தால் ஷூட்டபுளாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். நார்த் சைடில் ஒரு 18 மீட்டர் போயிட்டு ரைட் சைட் திரும்பி 63 மீட்டர். இந்த 30 + 33 எவ்வளோ? 63 இல்லையா? 63 மீட்டர். கரெக்டாக இந்த பாயிண்ட் எதுக்கு நேராக வருதுன்னு பாருங்கள். பிக்கு நேராக வருது. அதனால் எஃப் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஷூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே? ஸோ அடுத்தது பாருங்கள். தென் இட் கோஸ் அனதர் 7 மீட்டர் டு இட்ஸ் ரைட் டர்ன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 மீட்டர் வந்து ரைட் சைடில் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி போனதுக்கப்புறம் ஜட்டுங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. இங்கே ஒரு 7 மீட்டர், இந்த இடத்துல ஒரு 18 மீட்டர். ஓகே? இது வந்து டைரக்ஷன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் செட். ஓகே, பாயிண்ட் செட் நான் எடுத்துட்டேன். கார் சி மூவ்ஸ் 33 மீட்டர் டுவார்ட் சவுத் டைரக்ஷன். சவுத் டைரக்ஷனில் கார் சி வந்து மூவ் ஆகிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 33 மீட்டர். 33 மீட்டர் வந்து சவுத் டைரக்ஷனில் கார் சி வந்து மூவ் ஆகுது சவுத் டைரக்ஷனில். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அண்ட் தென் டேக்ஸ் எ ரைட் டர்ன் அண்ட் கோ 75 மீட்டர் ரைட். இப்போது 75 மீட்டர் வந்து ரைட் சைட் திரும்பி போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 75 மீட்டர்னால் கரெக்டாக பிக்கு நேராக. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 75. கிளியரா? ஸோ இவ்வளோ 75 மீட்டர் போனதுக்கப்புறம் என்ன நடக்குது? தென் இட் டேர்ன்ஸ் அகைன் டு இட்ஸ் ரைட் அண்ட் மூவ் 17 மீட்டர். இப்போ மறுபடியும் ஒரு 17 மீட்டர் வந்து ரைட் சைட் போகிறதா சொல்லியிருக்காங்க. 17 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 17 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே? ரைட் சைட் திரும்பிட்டு ஒரு 17 மீட்டர் போயிட்டுருக்கு. ஓகே? ஸோ அடுத்தது பார்க்கலாம். அண்ட் ஆல்ஸ் அட் பாயிண்ட் எக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸில் வந்து ஹால்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் எக்ஸ். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அண்ட் அனதர் கார் எம் இஸ் பார்க்டு 13 மீட்டர் டு தி வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் செட். எம்ங்கிற காரு ஜட்டுக்கு 13 மீட்டர் வெஸ்ட்டில் பார்க் ஆகிருக்கு. சரியா? ஜட்டுக்கு 13 மீட்டர் வெஸ்ட்டில். அப்போ இந்த டிஸ்டன்ஸில் வந்து எம்ங்கிற காரு பார்க் ஆகிருக்கு. நவ் எம் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டுவார்ட்ஸ் ஃபர்தர் வெஸ்ட். மறுபடியும் எம் வந்து வெஸ்ட் சைட்லேயே மூவ் ஆகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 77 மீட்டர் மூவ் ஆகிட்டு எந்த பாயிண்டில் போய் ரீச் ஆகுது? ஒய்ங்கிற பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுது. சரியா? அப்போது இது ஒரு 20 மீட்டர் வருமா? பிகாஸ் 20 + 17 20 + 13 20 + 13 எவ்வளோ? 33. ஸோ 77 சொல்லிட்டாங்க. இப்போது இது வரைக்கும் 20 ட்ராவல் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு 30 50 ஆகிடுச்சு.
50 ப்ளஸ் 17 77 ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல போயிட்டு ஆல்ட் ஆகுது. எந்த காரு? ஒய் அப்படிங்கிற பாயிண்ட்டில் கார் எம் வந்து ஆல்ட் ஆகுது. ஒய்ங்கிற பாயிண்ட்டில் கார் எம் வந்து ஆல்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இவ்வளோதான் டயக்ராம். ஸோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 100% கிளியராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஹவு மெனி கார்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் கார்ஸ் டி அண்ட் எஃப்? டிக்கும் எஃப்க்கு இடையில் எத்தனை கார் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே டி இருக்குது, இந்த இடத்துல எஃப் இருக்குது. டிக்கும் எஃப்க்கு இடையில் எத்தனை கார் இருக்குது? நன், எதுவுமே இல்லை. நன் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பியில். டிக்கும் எஃப்க்கு நடுவில் எந்த காருமே இல்லை. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் Z அண்டு பாயிண்ட் எக்ஸ்? பாயிண்ட் ஜட்டுக்கும் பாயிண்ட் எக்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். பாயிண்ட் Z பாயிண்ட் எக்ஸ். ஸோ இப்போ 33 இருக்குது, 17. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க? 33ல் 17 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 17 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 16 வருதா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வருதுன்னா 16 வரும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 16. கரெக்டாக? ஸோ இது வந்து 7 மீட்டர், இது 18. 18ல் 7 போச்சு அப்படின்னா இந்த மீட்டர் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 11. 11 + 7 18 வரும். இங்கே 18 அப்படின்னா இந்த சைடு 18 இருக்கணும். அப்போ இது வந்து ஒரு 11, இது ஒரு 16. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஜட்டுக்கு எக்ஸுமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 27 வரும். சரியா? ஸோ அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? 27. ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இயில் 27 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 3 பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கார் எம் வித் ரெஸ்பெக்ட் டு கார் எஃப்? கார் எம் வந்து எஃப்பை பொறுத்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஃப்லேருந்து பார்க்கும்போது கார் எம் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று இந்த பொசிஷன் வரலாம், அல்லது எம்முடைய ஓல்டு பொசிஷன், அல்லது எம்முடைய கரண்ட் பொசிஷன். சரியா? ஸோ இதில் எதை வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். எதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கார் எம் வித் ரெஸ்பெக்ட் டு கார் எஃப்? நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன், அல்லது நார்த் வெஸ்ட். இது ரெண்டில் எதுங்கிறத இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். √10, √5 இந்த மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். இதை ரெண்டுத்தை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே 20 இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னா 33. 20 இது வந்து 20, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 11. 20² + 11² அப்படின்னு எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 400 + 121 என்ன வருது? 521. கரெக்டாக? 521 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 521 நார்த் ஈஸ்ட். எஃப்லேருந்து பார்க்கும்போது எம். ஸோ அடுத்தது இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டால் என்ன வருது? 27 என்ன வருது? 789. அடுத்தது என்ன வருது? இது ஒரு இந்த ஹைட்டு வந்து ஒரு 11. 11னா 121. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வருது 0, ரிமைனிங் 1, 11 ரிமைனிங் 1, 900, 910. 910. ஸோ இது கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்தா, what is the position of car m with respect to car f? m உடைய டைரக்ஷன் எதை பொறுத்து? எஃப்பை பொறுத்து. ஸோ ஆப்ஷனே கிளியராக வரல, √m வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் we can skip this question. இந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, ரிமைனிங் பார்க்கலாம். 10 ரூட், இந்த ரூட்டுக்குள்ளே சம் நம்பர் மிஸ் ஆகிருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். விச் கார் வில் பி met first if m moves through the shortest distance from point y? அதாவது m வந்து பாயிண்ட் ஒய்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது எந்த காரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்னா ஒயிலேருந்து மூவ் ஆகும்போது டியை தான் மீட் பண்ணோம். கரெக்டாக? அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 4th கொஷனுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி. 5th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கார் ஏ
வித் ரெஸ்பெக்ட் டு கார் இ. கார் ஏ உடைய பொசிஷன் என்ன, கார் இலேருந்து பார்க்கும்போது கார் ஏ உடைய பொசிஷன் கார் இலேருந்து பார்க்கும்போது என்ன வரும், இங்கே இ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, என்ன வரும் 30 30 60 69 மீட்டர் வெஸ்ட். இலேருந்து பார்க்கும்போது ஏ வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது, 69 மீட்டர் டுவார்ட்ஸ் வெஸ்ட். வெஸ்ட்டுங்கிறது லெஃப்ட்னு எடுத்துக்கலாம், டுவார்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு ரோ வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் டைரக்ஷன் கான்செப்டை மிக்ஸ் பண்ணால் கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியூ பேட்டர்னுக்கான பிகினிங் தான், சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரோ வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் டைரக்ஷன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் பிளட் ரிலேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சர்க்கிள் லீனியர் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சர்க்கிளில் ப்ளேஸ் பண்ணோம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் சர்க்கிள், இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் லீனியர், இந்த மாதிரி பேரலாக மாற்றி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும், சர்க்கிள் அண்ட் லீனியர். அந்த மாதிரி கொஷினெல்லாம் கூட வந்தது நியூ பேட்டர்னில். ஓகே, ஸோ அடுத்தது போல் நம்ம கொஷின் நம்பர் 6 to 9. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ரோவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அன்னோன் பர்சன்ஸை பேஸ் பண்ணி கொஷின் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். A certain number of persons are sitting in a row facing north direction. B sits third to right of A. A உடைய தேர்ட் ரைட்டில் B இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே A எடுத்துக்கோங்க. A உடைய தேர்ட் ரைட்டில் யார் வரணும், B. 1 2 3 இந்த இடத்துல யார் வரணும், B. கரெக்டா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். Only 5 persons sit between A and S. ஏக்கும் எஸ்ஸுக்கு இடையே 5 persons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல எஸ் வரலாம், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு 5 சாரி இடையில இன்னொரு பர்சன் 5 பர்சன் வரலாம். ஏக்கும் எஸ்ஸுக்கு இடையே இன்னொரு பாசிபிலிட்டி என்ன வரும்னா, இங்கே ஏ எடுத்துக்கலாம், 1 2 3, இங்கே 1 2 3 4 5, இந்த இடத்துல எஸ் வரலாம். ஏக்கும் எஸ்ஸுக்கு இடையே 5 persons. V sits fourth to the left of S. S உடைய ஃபோர்த் லெஃப்டில் யார் வரணும், V. S உடைய ஃபோர்த் லெஃப்டில் யார் வரணும், V. எல்லாருமே நார்த் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த டைரக்ஷன் எது கொடுக்குறாங்கன்னா லெஃப்ட் ரைட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. V உடைய ஃபோர்த் லெஃப்டில் S, சாரி S உடைய ஃபோர்த் லெஃப்டில் V. இங்கே எஸ்னா ஃபோர்த் லெஃப்ட், 1 2 3 4, இந்த இடத்துல யார் வரணும், V வரணும். இங்கே S அப்படின்னா 1 2 3 4, இந்த இடத்துல யார் வரணும், V வரணும். ரெண்டு பாசிபிலிட்டி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். M is an immediate neighbor of V. V உடைய immediate neighbor யார், M. V உடைய immediate neighbor யார், M. அப்போது இந்த இடத்துல M வரலாம், அல்லது இங்கே M வரலாம். இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல M வரலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் M வந்தாகணும் ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்க்கலாம். D sits third to the right of M. D sits third to the right of M. M உடைய தேர்ட் ரைட்டில் யார், D. M உடைய தேர்ட் ரைட்டில் D, 1 2 3, இந்த இடத்துல யார் வரணும், D வரணும். M உடைய தேர்ட் ரைட்டில் D, 1 2 3, இங்கே M எடுத்துக்கிட்டால் 1 2 3, இந்த இடத்துல M வராது. இந்த இடத்துல M எடுத்தால் D வந்து எஸ்ஸுக்கு மேலே உட்கார்ற மாதிரி வருது, கரெக்டாக? அதனால் இந்த இடத்துல M எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் M வரும். அப்போ 1 2 3, இந்த இடத்துல தான் D வரணும். D sits third right of M. அடுத்த பாயிண்ட் என்ன, K is an immediate neighbor of D. D உடைய immediate neighbor யார், D உடைய immediate neighbor யார், K. அப்போ Dக்கு ரைட்டில் K வருமா இல்லை லெஃப்டில் K வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். Dக்கு ரைட்டாக லெஃப்டான்றதை பார்க்கணும். X sits second left of K. X sits second left of K. K உடைய செகண்ட் லெஃப்டில் X இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. K உடைய செகண்ட் லெஃப்டில் X இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. D உடைய immediate neighbor Kன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல K எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், அந்த இடத்துல ஆல்ரெடி M இருக்காங்க, சரியா? அப்போ இந்த இடத்துல K எடுக்காதீங்க. K இந்த இடத்துல எடுத்தால் X வந்து M இருக்கக்கூடிய அதே இடத்துல வர்ற மாதிரி இருக்குது. அதனால் K வந்து இந்த இடத்துல எடுத்தால் மட்டும்தான் X வந்து இந்த இடத்துல வரும். எந்த இடத்துல, K உடைய செகண்ட் லெஃப்டில், K உடைய செகண்ட் லெஃப்டில் X வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல X ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல K எடுத்தால் மட்டும்தான். இந்த இடத்துல K எடுத்தால் M இருக்கக்கூடிய அதே இடத்துல வருது, அதனால் K இங்கே வராது. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, D உடைய immediate neighbor Kன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல K எடுத்தால் K உடைய செகண்ட் லெஃப்டில் X வரணும். இந்த B இருக்கக்கூடிய இடத்துல X ப்ளேஸ் பண்ண முடியுமா, முடியாது. அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு, கேன்சல் பண்ணிடுங்க.
ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு, ஏன்னா கேவோட செகண்ட் லேபிளில் எக்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது, கான்ட்ராடிக்ட் ஆகுது. சரியா? அடுத்தது பார்க்கலாம். பி செட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ் ஆஃப் த ரோ. பி வந்து ஏதோ ஒரு எண்டில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் எண்டுன்னு வச்சுக்கோங்க, ரைட் எண்டு. பி வந்து ரைட் எண்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஃப் எக்ஸ் sits fourth from one of the ends of the row, then how many persons are sitting in the row? x வந்து fourth from one of the ends அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து fourth, அப்போ இங்கே 1 2 1 2 3 4 இது கிடையாது. ஓகே, 1 2 3 4 இது வந்து ஃபோர்த்து பொசிஷன். எக்ஸ் வந்து ஃபோர்த்து பொசிஷன் இருந்தால் அந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 பேர். 16 இருக்கா? ஆப்ஷனில் இருக்குது 16. ஆன்சர் வந்து 16. அடுத்தது, how many persons sit between k and a? கேக்கும் ஏ கடையில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கேக்கும் ஏ கடையில் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 6 members. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், what is the position of v with respect to k? கேவை பொறுத்து v உடைய பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. கேலேருந்து வியை பார்த்தா எப்படி இருக்கும்? இங்கே கே இருக்குது, கேலேருந்து வியை பார்த்தா 1 2 3 தேர்ட் லெஃப்டில் இருக்காங்க. கேலேருந்து வியை பார்த்தா எப்படி வருது? தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட். ஸோ அடுத்தது பாருங்கள், 9th கொஸ்டின், இஃப் ஒன்லி ஒன் பர்சன் செட்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. பிக்கு சி கடையில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் ஹவு மெனி பர்சன் செட் பிட்வீன் சி அண்ட் எஸ்? பி அண்டு சி. இங்கே பி இருக்காங்க, சி எங்கே இருக்குது? இங்கே சி. பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருந்தால் அப்போ சிக்கும் எஸ் கடையில் எத்தனை பேர் இருப்பாங்க? இதான் கொஸ்டின். 1 2 3 4 5 6 6 members. ஸோ 6 members. ஆப்ஷன் ஏ. ஸோ இவ்வளோ தான். செகண்ட் பர்சனில் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் பர்சல் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து எஸ்பிஐ கிளர்க்கு 2019 கேட்ட ஒரு பசல். பொதுவாக வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, லீனியர் கேட்பாங்க, அதை தாண்டி ஸ்கொயர் பாக்ஸ் கேட்பாங்க. பட் இது எப்படின்னா ட்ரையாங்குலர் பாக்ஸை பேக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் சம் பர்சன்ஸ், ஓகே, ட்ரையாங்குலர் டேபிள்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்குலர் டேபிளில் சம் பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். 6 members are sitting around a triangular table. Persons who are sitting at corners are facing towards the center, facing towards the table. The persons who are sitting middle of the table facing outside of the table சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஸோ இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கலாம், பாசிபிலிட்டி கேஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ கார்னரில் 3 பேர், மிடில் 3 பேர், ஓவராலாக 6 பேர் இல்லையா? ஸோ கார்னர்ஸில் 3 பேர், மிடில் வந்து 3 பேர், ஓவராலாக 6 பேர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் ஆஃப் த டேபிள்னு சொல்லிட்டாங்க. ஏ வந்து ஏதோ ஒரு கார்னர் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஏ எடுத்துக்கிறேன், இங்கேயும் ஏ எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் ஆஃப் த டேபிள். எம் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. எம் வந்து இமிடியேட் நெய்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எம் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல எம் எடுத்துக்கிறேன். 2 எலிமெண்ட்டும் பேரலாக நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 2 persons சிட் பிட்வீன் எம் அண்ட் பி. எம்முக்கும் பிக்கும் நடுவில் 2 persons அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம்முக்கும் பிக்கும் நடுவில் 2 persons, 1 2 1 2. அப்போ இந்த இடத்துல பி வராங்க, 1 2 1 2. இந்த இடத்துல பி வருவாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் பி. பியுடைய இமிடியேட் ரைட்டில் சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பியுடைய இமிடியேட் ரைட்டில் எல்லாருமே ஃபேஸிங் சென்டரா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல் த பர்சன்ஸ் சிட்டிங் அரவுண்ட் ஏ டேபிள். டைரக்ஷன் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால் சென்டர்னு எடுத்துக்கணும். சரியா? டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா சென்டர்னு எடுத்துக்கணும் எல்லாருமே. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு, சி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் பி. பியுடைய இமிடியேட் ரைட்டில் சி. ஸோ அப்போ இந்த இடத்துல யார் வருவாங்க, சி வருவாங்க. அப்போ இந்த இடத்துல யார் வருவாங்க, சி வருவாங்க.
ஸோ அடுத்தது பாருங்கள், n is to the immediate right of O. O உடைய immediate rightல யார்? n. O does not sit at corner of the tableன்னு சொல்லிட்டாங்க. அப்போ O உடைய ரைட்டில் n வரணும். 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 ஓகே, கார்னல் இருக்கிறவங்க வந்து சென்டர், மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட். கார்னல் இருக்கிறவங்க சென்டர், மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட். கார்னலில் பி வந்து கார்னல் தானே இருந்தது, பி வந்து கார்னல் தான் இருந்தது. கார்னல் இருக்கிறவங்க சென்டர், மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட். மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட். கார்னர் பீப்புள்ஸ் சென்டர், மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட். இப்போ ஈஸியாக இருக்கும். பி உடைய ரைட்டில் சி, அது கரெக்டாக தான் இருக்குது. பி உடைய ரைட்டில் சி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஓ உடைய ரைட்டில் யார் வரணும்? n வரணும். அப்போ இந்த இடத்துல ஓ எடுக்கலாம். ஓ உடைய ரைட்டில் n வரணும். இந்த இடத்துல ஓ எடுத்து ஓ உடைய இமிடியட் ரைட்டில் n வருமா? வராது. அப்போ இந்த அரைமெண்ட் தப்பு. ஸோ அதே நேரத்தில் ஓ வந்து கார்னரில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கார்னர் வரல. அப்போ எந்த அரைமெண்ட் கரெக்டுனா இந்த ஃபஸ்ட் அரைமெண்ட் வந்து பர்ஃபெக்ட்லி ரைட். முதல்ல இந்த டைரக்ஷனலாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக, இன்சைட் அவுட் சைடு இதெல்லாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லெஃப்ட் ரைட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஊ செட் செகண்ட் டு ரைட் ஆஃப் பி. பி உடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பியோட செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? ஃபஸ்ட்டு செகண்டு ஏ. அடுத்தது ஊ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் என் வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் ஏ. ஏ உடைய ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ ஏக்கு எனக்கு இடையில யார் இருக்காங்க? ஏ உடைய ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஏக்கு எனக்கு நடுவில் யார் இருக்காங்க? எம். அப்போ யார் வருவாங்க? எம். அடுத்தது 12th கொஷின் பாருங்கள், ஊ செட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் என். என்னோட இமிடியட் லெஃப்டில் யார் இருக்காங்க? அதுவும் எம் தான். அதுவும் யார் தான்? எம் தான். ஸோ இவ்வளோதான். ஸோ எல்லா கொஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எஸ்பிஐ பிஓக்கான பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்குப்பா. ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி 3 hours கிளாஸஸ் இருக்கும். ஸோ எஸ்பிஐ பிஓ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்கு. வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் மேக்ஸுக்கான பேட்ச் அண்டு இங்கிலீஷ்க்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்சஸில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் வந்து June 30 ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ்எஸ்சி பேட்ச் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது அத்தனை பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 அப்படிங்கிற கூப்பன் கூட என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 50 to 60% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிளியர்? தேங்க்யூ. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால், பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.